நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் வித் மீ சுமி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஏப்ரல் 10th நாங்கள் பண்ண ஒரு விலாகோட வீடியோ தான் இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணுறேன் நண்பர்களே. நான் அதேவில் நிறைய ஒர்க்கெலாம் இருந்ததுனால நம்மளால் பண்ண முடியல. கிளாஸ் போயிட்டுருக்குன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஏப்ரல் 10th நடந்தது. அன்றைக்கி வந்து எங்கள் சொந்த வீட்டுக்கு போயிருந்தோம். இது வந்து கள்ளக்குறிச்சியில் தான் இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கருணாபுரம் போகிற வழியில் இருக்க நண்பர்களே, சிறுவங்கூர் ரோடு அந்த இடத்துக்கிட்ட இருக்குது. இந்த வீடு வந்து நாங்கள் கட்டி மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். நான் 12th படிக்கும் போது இதில் ஃபுல் ஒர்க் முடித்தோன்னு நினைக்கிறேன். இல்லை கட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 2 or 4 இயர்ஸ் கழித்து இதுக்கு வந்து தர போட்டது. இந்த மாதிரி ஒன்று நாங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கேப் விட்டு தான் பண்ணியிருந்தோம். அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரிங்க. ஏன்னா ஒரு வீடு வந்து முழுசாக ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போகல. நாங்கள் அந்த வீட்டில் இருந்துகிட்டே வந்துட்டு அந்த வீடு கட்டினோம். அதனால் ஒரு டைம் பண்ணும்போதும் ஒரு பிரேக் எடுத்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி எடுத்த பிரேக்கு தான் அந்த முன்னாடி பூசாமல் இருக்கிறது. ஆனால் உள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பூசி பெயிண்ட் அடித்து ஸ்லாப்பில் டைல்ஸ்லாம் போட்டு ஸ்லாப்லாம் பெயிண்ட் அடித்து நல்லா நீட்டாக இருக்கும். ஏன் வந்து நாங்கள் இங்கே இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம போயிருந்தோம் நண்பர்களே. சரி, நம்மளோட ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ணுன்றதுக்காக நம்ம ரெண்ட்டு வந்து ஒரு 5 years 2020 நம்ம ரெண்ட்டுக்கு போனோம். அப்புறம் இந்த வீட்டை வந்து வேறு இடத்தவங்கள்ட்ட நம்ம வாடகைக்கு விட்டுருந்தோம். லேட்டர் வந்து அங்கே நிறைய பிரச்சனை நடந்ததுனால நாங்களே திரும்ப ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் வந்து பாத்ரூம் வந்து அல்டர்னேஷன் பண்ணி கட்டலாம் அப்படின்ற பிளானில் இருந்தோம். அது கட்ட ஆரம்பித்து இந்த கிணறு தோன்றி பூதம் வந்த கதையாக பெரிய பிரச்சனையாகிடுச்சு. ஸோ இதான் நண்பர்களே, ஒரு சின்ன கிச்சன், ஒரு சின்ன ரூம், அப்புறம் ஒரு பெரிய ஹால். இந்த வீட்டில் தான் நாங்கள் 5 பேர் இருந்தோம். இது எங்களோட பெரிய பெரிய ட்ரீம் ஹவுஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வீட்டை நாங்கள் கட்டும்போது நான், அக்கா, தம்பி, அம்மா, அப்பா எல்லோரும் சேர்ந்து இந்த வீட்டை வந்து நாங்கள் கட்டினோம். ஏன்னா ஒரு ஒர்க் பண்ணும்போது ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப் பண்ணோம். வீடு ஃபுல்லாக செவுரு வைக்கும் போது அக்காவும் தம்பியும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் தளம் போட்டுட்டு கீழே டைல்ஸ் போடுற டைம்லலாம் நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நான் ஹெல்ப் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம் கட்டுறதுக்காக வந்து பள்ளம் தோண்டி இருந்தோம். ஸோ அதில் கட்டுறதுல ஒரு பெரிய சிக்கலாக போச்சு நண்பர்களே. பக்கத்தில் இருக்கிறவங்க அதை பண்ணக்கூடாது எங்களோட இடம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்காக நம்ம வந்து கோர்ட்டில் போயிட்டு சூட் ஃபைல் பண்ணி இன்டர்வியூ இன்ஜெக்ஷன் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் வந்து 19/12/2024 வாங்கிட்டு கட்ட ஸ்டார்ட் பண்ணிலேருந்து அவங்க ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனை. நம்ம கட்டவே விட மாட்டேன்றாங்க. ஸோ இந்த பள்ளம் வந்து நம்ம கட்டி வைக்கிறோம், அவங்க ரிட்டர்ன் வந்து அதெல்லாம் இடித்து தள்ளிடுறாங்க. திரும்ப நம்ம கட்டுறோம், அதெல்லாம் நைட்டில் வந்து இடிச்சிடுறாங்க. ஏன்னா நாங்கள் இந்த வீட்டில் வந்து இப்போ இல்லை, உள்ளே ஃபுல்லாக கல் மண் போட்டதுனால எங்களால் வந்து தங்க முடியல. ரெஸ்ட் ரூம் இல்லாமல் வந்து இருக்க முடியல சொல்லிட்டு நம்ம தங்காமல் இருந்தோம். பேசிக்காக ரெஸ்ட் ரூம் தானே, எல்லாம் இடித்து போட்டதுக்கப்புறமேட்டு எப்படி இருக்கிறது சொல்லிட்டு 2 வீட்டிலே இருந்துட்டு அப்பப்போ வந்து பார்த்துட்டு போனதுனால இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ வந்து நாங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். இதை வந்து க்ளீன் பண்ணலாம் ஆளுங்களை வச்சு அப்படி சொல்லி பிளான் பண்ணப்போ ஆளுங்க சரியாக கிடைக்கல. சரி நம்மளே பண்ணுவோம், நம்ம தான் இந்த வீட்டையே கட்டணும், ஸோ இதையும் நம்மளே பண்ணிடலாம் சொல்லிட்டு அம்மாவும் நானும் சேர்ந்து தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மா கொஞ்சம் வந்து அந்த பழத்தில் இருக்க கல்லெல்லாம் எடுத்தாங்க. நான் அந்த மண்ணெல்லாம் வாரி அந்த சைடு கூட்டிகிட்டு இருக்கேன். நான் வாரி கூட்டிகிட்டு இருக்கேன். இவன் பாருங்கள் உள்ளே உட்காந்து அந்த மண்ணெல்லாம் இவன் தலையில் எழுதி போட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அந்த வந்து இந்த வீட்டில் வெளியே இருந்த கல்லெல்லாம் உள்ளே அடிக்கிட்டோம். நம்மளுக்கு என்னென்னா, நம்ம பள்ளம் தோண்டின இடத்துல கட்ட அந்த பள்ளத்துக்குள்ளே கல் தள்ளி விட்றாங்க. ஒரு 2-3 டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்களை வச்சு எடுத்துகிட்டு திரும்ப வேலை செஞ்சோம். அவங்களுக்கு வந்து அதை எடுக்கிறதே ஒரு வேலையாக இருக்குது. 1 day ஃபுல்லாக அதுக்கே போயிடுதுன்றதுனால இந்த தடவை முன்கூட்டியே நாங்களே எடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு தான் எடுத்தோம். ஸோ அதில் தான் இந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன். பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒர்க் அவுட் பண்ணி ஃபுல்லாக டயர்டாகிட்டோம், முடியல. அதாவது எப்படி சொல்கிறதுனா, புதுசாக பண்ணும்போது அது பெயினாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அப்புறம் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி அந்த பள்ளத்தில் க்ளீன் பண்ணிட்டோம். அதில் 2-3 பாறை வேறு பெருசாக இருந்துச்சு. நம்மளுக்கு வெளியே இருந்துச்சு, அதையும் உள்ளே தள்ளி வச்சுருக்காங்க இடிச்சு விட்டு. அதுக்கும் வந்து நம்ம வந்து நம்மளோட ஒன் செட் ஆஃப் ஹியரிங் வரும்போது நம்மளோட ஃபைலிங்கில் அதுவும் நம்ம ஆட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம உங்களுக்கு டீட்டெயில்டாக அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம கேஸ் கொடுத்துருக்கோம், கோர்ட்டில் இருக்குன்னும் போது அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நம்மளால் கொடுக்க முடியாது. பட் அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர்ஸ்லாம் வந்து நான் ஃபர்தராக போடுற வீடியோஸில் காட்டுறேன். ஏன்னா இப்போ வந்து எடுத்து வைக்கல. நான் இந்த வீட்டில் இருந்துட்டு வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததால் புது வீட்டில் இருக்குது. அதாவது நம்ம வாடகை வீட்டில் வந்து அதெல்லாம் இருக்குது. இப்போ நானும் அம்மா வந்து நைட்டில் இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கிறோம். ஸோ அப்புறமேட்டு நடுவில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தண்ணி கொண்டு வரலாம். எனக்கு தண்ணியும் இல்லை, நம்ம போயிட்டு தான் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப நாங்கள் இருக்க வீட்டுக்கு போகிறோம்.
ஒரு பெரிய டிஸ்டன்ஸில் இல்லை நண்பர்களே, ஒரு தெரு தான். இந்த தெரு தாண்டி அந்த தெரு போகிறது. இங்கே பக்கத்துலேயே, இப்போ நாங்கள் இருக்க வீட்டிலேருந்து பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். இது வந்து ஒரு தெரு தாண்டி வரும். அதனால் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. நான் வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அம்மா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இடம் தான் பாக்கி இருந்துச்சு, அதையும் அவங்களே எடுத்துட்டாங்க. இது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டில் இருந்தது, எவ்வளோ கல் மண் எல்லாம் கொட்டியிருக்குங்க. இதெல்லாம் வெளியே எடுத்துட்டாங்க, அம்மாவே எடுத்துட்டாங்க. இது வந்து 2வது. ஸோ எல்லா ஒர்க்கும் நாங்கள் இந்த எல்லாத்தையும் ஃபுல்லாக கிளியரப் பண்ணி அந்த சைடு அள்ளி போட்டாச்சு, இந்த சைடு கல்லெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. இதுதான் நண்பர்களே இன்றைக்கான ஒர்க்கு. ஹெவி ஒர்க் பண்ணியாச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங்கில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும். ஸோ குழல் அவங்க அம்மா அப்புறம் எங்கள் அம்மா எல்லாம் கிளம்பி வந்து ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. நான் அப்பா சாமி தான் விடுங்களான்னு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. அண்ட் தென் வந்து இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ நண்பர்களே. முன்னாடி நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உங்களோட சப்போர்ட்டாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனே தட்டி விட்ருங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.